ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடன் நூருல்லா. இன்று 6 மார்ச் 2026 மதியம் 3:30 மணி இருக்காங்க. துபாயினுடைய அழகான ஷேக் ஜாயித் ரோடு வழியாக நம்ம ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஷேக் ஜாயித் ரோடு எனக்கு பூதுமேதாவில் இது ஆஃபீஸ் இருக்கிற இடத்துலேருந்து பக்கம்தான். ஒரு 3-4 கிலோமீட்டர்கள் அந்த ட்ரேட் சென்டர் ரவுண்ட் அபவுட். சரி, அது வழியாக போய் ஷேக் ஜாயித் ரோடினுடைய அழகான ஒரு தோற்றத்தை பார்த்துட்டு உங்களுக்கும் பார்க்க தரலாம்னு தான். துபாய் எவ்வளவு ஸ்மூத்தாக பீஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் பார்த்து தெரிந்து கொள்வீர்கள் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில். ஏன்னா இங்கே எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக அழகாக ஒரு இயல்பான வாழ்க்கை துபாயில் போயிட்டுருக்கு. ரொம்ப அழகான ஒரு ஸ்ட்ரக்சர்டான ஒரு ரோடுங்க. ஷேக் ஜாயித் ரோடுனாலே துபாயினுடைய அடையாளம், துபாயினுடைய ஐகானிக் பிளேஸ். அங்கே தான் நீங்கள் வந்து இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸில் வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ், ஒரு நெடிதுயர்ந்த கட்டிடங்கள், ரொம்ப உயரமான கட்டிடங்கள், பார்ப்பதற்கு ஒரு நல்ல ஒரு காஸ்மோபாலிட்டன் ஒரு சிட்டி ஆம்பியன்ஸ் ஒரு அழகாக கிடைக்குங்க. அந்த ஏரியாவை தான் இப்போ நம்ம கடந்துக்கிட்டு இருக்கோம். துபாயினுடைய அழகான ஷேக் ஜாயித் ரோடு. அதை நீங்களே பார்த்து அனுபவித்து உணர்வீர்கள். உங்கள் உணர்வுகளை இந்த ஷேக் ஜாயித் ரோடை பார்த்த பிறகு கமெண்ட்டில் சொல்லுங்கள். துபாயினாலே அதனுடைய உயரமான கட்டிடங்கள், ஒரு அல்ட்ரா லக்ஸுரி மாடர்ன் லைஃப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கற்பனை பண்ணி வச்சுருப்போம். நல்ல எக்ஸ்பென்சிவ் கார்ஸ், சூப்பரான லக்ஸூரியஸ் பில்டிங்ஸ், ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், அது தாங்க நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. மேலே அழகான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பாலங்கள், மேலே மெட்ரோ ட்ரெயினுக்கான ட்ராக்கு ஒரு பக்கம், 2 பக்கமும் அழகாக அணிவகுத்து நிற்கும் மிகவும் உயர்ந்த வானளாவ உயர்ந்த கட்டிடங்கள். ஓகேங்களா? ரைட் சைடு பாருங்கள், அந்த மெட்ரோ ட்ரெயினுடைய ட்ராக் கிட்டத்தட்ட 6-7 ட்ராக் உள்ள ரோடுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒரு பேவ்டு அழகான வேங்க. ஆமாம், அது இங்கே உள்ள டவர்ஸ் எல்லாமே கமர்ஷியல் டவர்ஸ், ரெசிடென்ஷியல் டவர்ஸ் தான் இருக்குது, மால்ஸ் இருக்குது. அப்படியே போயிட்டுருக்கிறப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சைன்போர்ட்ஸ். துபாயை பொறுத்த வரைக்கும் அபுதாபியிலேருந்து துபாயை பிரித்து காமிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, அபுதாபி நிறைய இடம் இருக்கும், அது ரொம்ப பிளான்டாக ஸ்ட்ரக்சர்டாக ஒரு அர்பன் பிளானிங் பண்ணியிருப்பாங்க. இங்கே துபாய் இருக்கிற இடத்த பெஸ்ட் ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்காக வந்து இதுவும் பிளான்டு தான். பட் இப்போ நிறையா இருக்கிற இடத்த ரோடு போட்டு ஒரு 7 ட்ராக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது 4 ட்ராக் உள்ள ரோடு தான். பட் ஒரு சில பகுதிகளில் 3 ட்ராக் போடலாம் எக்ஸ்ட்ராவாக. அது இருக்கிற இடத்துல 3 ட்ராக் போட்டு அப்படியே கன்வர்ஜ் ஆகும், குவியும். ஒரு இடத்துல வந்து அந்த ரோடு முடிஞ்சு ஒரு ட்ராக் முடிஞ்சிடும், இன்னொரு ட்ராக் முடிஞ்சிடும். ஒரு குறிப்பிட்ட இடத்துல 4 ட்ராக் மட்டும்தான் வந்து போயிட்டே இருக்கும். அப்படி இருக்கிறப்ப டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாகும் துபாயில். அபுதாபியில் அப்படி கிடையாது, கன்வர்ஜ் ஆகாது. இருக்கிற இடத்துக்கு கரெக்டாக அந்த ட்ராக்கு தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். இருந்தாலுமே துபாய் வந்து ஏகப்பட்ட ட்ராக், இந்த மாதிரி இருக்கிற ஸ்பேஸை பெஸ்ட் ஆப்டிமைஸ் பண்ணுறதுனால நிறைய லேன்ஸ். நீங்கள் போகிறப்போ புதுசாக நீங்கள் துபாய்க்கு வந்திருந்தீங்கன்னா கூகுள் மேப்ஸ் இல்லை இந்த வேஸ் மேப்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து ஈஸியாக நீங்கள் யூ வில் கெட் லாஸ்ட். என்னன்னா ஒரு இடத்துல ஒரு 4-5 லேன் பிரியுங்க. மேப் ஒரு லேனை சொல்லலாம், நீங்கள் இன்னொரு லேன்னு சொல்லிட்டு முந்தையே வேறு ஒரு லேனை ரைட்டில் எடுத்துருப்பீங்க. அது வேறு ஒரு இடத்துக்கு உங்களை கொண்டு போய் விட்டுரும். அதுக்கப்புறம் மேப் திருப்பி உங்களை ரீடைரக்ட் பண்ணி அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். துபாயில் இது சர்வசாதாரணமான ஒரு விஷயம். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக சூப்பராக அற்புதமான ஷேக் ஜாயித் ரோட்டில் வாகனங்கள் அப்படியே பேக் டு பேக். அதாவது ஒரு தொய்வே கிடையாதுங்க. இந்த ஷேக் ஜாயித் ரோடுக்கு வந்து எப்போவுமே வந்து ஒரு ரெஸ்ட்டே கிடையாத ஒரு ரோடு, ரெஸ்ட்டே இல்லாத ஒரு ரோடு. ஆனால் ஒரே ஒரு நாள் ரெஸ்ட் இருக்கும். எப்படின்னா துபாய் மேரத்தான் சொல்லிட்டு, துபாய் ரன்னு சொல்லிட்டு ஒரு துபாய் மேரத்தான் இந்த ஷேக் ஜாயித் ரோட்டில் நடத்துவாங்க. அப்போ இங்கே உள்ள டிராஃபிக்கை ஃபுல்லாக நிறுத்திடுவாங்க. துபாயினுடைய இளவரசர் வந்து அவரு இங்கே வருவார். இது இம்பீரியல் ஃபேமிலிலாம் இங்கே வந்து ஓடுவாங்க. எல்லாருமே ஓடலாம், யார் வேணாலும் கலந்துக்கலாம், அது ஃப்ரீ. வந்து அது சூப்பராக அந்த ஒரு நாள் மட்டும்தான் இந்த இயக்கம் இருக்கும் ஷேக் ஜாயித் ரோட்டில். மற்றபடி எப்போவுமே ஓடிக்கிட்டே இருக்கிற ரோடு. அது நேராக வந்து அப்படியே பர்துபாய்க்கு போய் அங்கேருந்து ஊதுமேத்தா ரோட்டை எடுத்து அப்படியே நான் வந்து என்னுடைய இடமான இன்டர்நேஷ்னல் சிட்டி, துபாய் இன்டர்நேஷ்னல் சிட்டிக்கு போயிட்டுருக்கேன். அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. துபாயினுடைய அழகான சூப்பரான பர்துபாய் கராமா பகுதியை தாண்டி அந்த போஸ்ட் ஆஃபீஸ் வழியாக நம்ம வந்து ஷேக் ராஷித் ரோடை பிடிச்சி ஊதுமேத்தா போய் அப்படியே திருப்பியும் நம்ம இடத்துக்கு போக வேண்டியதாங்க. இதெல்லாம் புதுசாக இருக்கும் பேர்கள். நான் இங்கே துபாயில் வந்து ரொம்ப நாளாக இருந்தாலும் கூட, இடங்கள் பரிச்சயமாக இருந்தாலும் கூட, நான் பெரும்பாலும் ஜஸ்ட் டு அவாய்ட் எனி ரிஸ்க் அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் பாட்டுக்கும் ஒரு மேப்பை வச்சுக்கிட்டு பேசாமல் உட்காந்துருவேன். ஓகேங்களா? பஸ் பார்த்தீங்களா, ஆர்டிஏ பஸ் இருக்குது. இந்த ஏரியாக்கெல்லாம் அழகாக வந்து கட்டிடங்கள், கமர்ஷியல் ஏரியா, நிறைய ஷாப்பிங் சென்டர்ஸ், நிறைய சின்ன சின்ன அவுட்லெட்ஸு, கமர்ஷியல் செட்டப்ஸ் ரொம்ப அதிகமாக அழகாக இருக்குங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஓவர் பிரிட்ஜ் நடக்கிறதுக்கு
ஊரில் மாதிரி நம்ம ஈஸியாக ரோட்டை கிராஸ் பண்ண முடியாது. ஜே வாக்கிங் போட்டுருவாங்க, ஃபைன்ஸ் 200-300 திரகம் வயலேஷன்ஸுக்கு நீங்கள் ரோட்டை கனாபின்னான்னு கிராஸ் பண்ணிங்கன்னா. அதுக்குன்னு உள்ள மேலே ஓவர் பிரிட்ஜு இல்லை பெடஸ்ட்ரியன் கிராசிங் அல்லது ஜீப்ரா கிராசிங்கில் தான் நீங்கள் கிராஸ் பண்ணணும். அதுவும் ஜீப்ரா கிராசிங் உள்ள சிக்னல் இருந்ததுன்னா அது க்ரீன் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். இந்த மாதிரி ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இல்லாட்டி ஃபாலோ பண்ண வச்சுருவாங்க. ஏன்னா கையில் பர்ஸு படுத்துடும் உங்களுக்கு 200-300 திரகம் ஃபைனை போட்டு விட்ருவாங்க ஜே வாக்கிங்னு சொல்லிட்டு. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக அற்புதமாக நளினமாக எலிகண்ட்டாக துபாய் உங்களை அழகாக வரவேற்று கொண்டிருக்கிறது. சரி அப்படியே வந்துட்டாங்க. வந்து நான் மேலே போது பார்த்தீங்களா, அதுதாங்க துபாய் மெட்ரோவினுடைய ட்ராக். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இது ஒரு 40 கிலோமீட்டர் ட்ராக்குங்க துபாய் சுற்றி. நான் பெடஸ்ட்ரியன் கிராசிங்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அதுதான் இது. இப்போ எங்கே ரெட்டு போட்டுக்கிறப்போ அவங்க பாதையில் உள்ள பெடஸ்ட்ரியன் கிராசிங் சிக்னல் வந்து க்ரீன் போட்டிருப்பாங்க. இங்கே க்ரீன் போட்டுருக்கிறப்போ அது ரெட்டாக இருக்கும். அது நம்ம மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க கடந்து போகிறவர்கள். அவங்களும் டக்குன்னு சீக்கிரமாக கடந்துட முடியாது. ஓகே சிக்னல் போட்டாச்சு. வாங்க வேகமாக கொஞ்சம் இது ஃபாஸ்ட் ட்ராக்கில் தான் நான் எடுக்கிறேன். அது இயல்பான டைம் இல்லை, கொஞ்சம் ஃபாஸ்ட் ட்ராக்கில் எடிட் பண்ணி கொஞ்சம் வேகமாக விட்டுருக்கேன். ஏன்னா அந்த இடங்களுடைய அழகை வந்து நீங்கள் குயிக்காக ஒரு ஓவர் வியூ. ஆனால் இவ்வளவு நேரம் நீங்கள் வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க. துபாயில் எந்த ஒரு சிறு சுணக்கமும் நீங்கள் பார்க்கல. போர் நடந்துகிட்ருக்கு, இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செய்தி சேனல்கள் ஊடகங்கள் ரொம்ப ஒரு ஹைப் ஏற்றி ஒரு அதிகமான ஒரு மிகைப்படுத்தி எக்ஸாஜரேட் பண்ணி சொல்கிறாங்க. அதை நீங்கள் நம்பாதீங்க. செய்தி சேனல்கள் நீங்கள் பார்க்காதீங்க. யூஏஇயில் நம்பத்தகுந்த ரிலேபிளான கவர்மெண்ட் அப்ரூவ்டு வெப்சைட்ஸ் இருக்குது. அதில் மட்டும் நீங்கள் பாருங்கள் செய்திகளை. அது தவிர்த்துட்டு இந்தியன் அல்லது இன்டர்நேஷ்னல் மீடியா எதை பார்த்தாலுமே உங்களுக்கு ஒரு பிளட் ப்ரெஷர் உண்டாக்கிடுவாங்க. சரி, போகிற போக்கில் துபாயினுடைய அழகான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பாலங்கள், ஓகேங்களா, ரோடு, நீட்டான ரோடு, 2 பக்கமும் அற்புதமான கட்டடங்கள், சூப்பரான கார்களில் வந்து எக்ஸ்ட்ரா வேகன்ட் லக்ஸுரியான கார்கள் பல இது இங்கே ஓடுறது நீங்கள் பார்க்கலாம் துபாயில் சர்வசாதாரணமாக. ஓகேங்களா, ரோல்ஸ் ராய்ஸு, டெஸ்லாலாம் ரொம்ப நார்மலாக ஓடிட்டுருக்கோம். டெஸ்லாலாம் கொஞ்சம் விலை உயர்ந்த கார் ஆக்சுவலாக, பேட்ரி கார், எலக்ட்ரிக் கார், ஓகேங்களா, எலக்ட்ரிக் வெஹிக்கிள். சரின்னு சொல்லிட்டு இப்போ இந்த ரோட்டை பிடிச்சி இது வந்து ஷார்ஜாவிலேருந்து துபாய் இன்டர்நேஷ்னல் சிட்டிக்கு போகிற ரோடு, ஓகேங்களா. அதை E311 அந்த E311 பிடிச்சி அங்கேருந்து ஒரு எக்ஸிட் ஒன்று எடுத்தால் நம்ம ஏரியாவுக்கு போயிடலாம். எக்ஸிட் நம்பர் 52 மிர்திஃப்க்கு பக்கத்தில். அங்கே தான் நான் வந்து வண்டியை விட்டுட்டேங்க. E311 உள்ளார நுழைய போகிறாங்க. ஸ்பீடு ரெட் காமிக்குது. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாங்க அப்படியே நம்ம முடிகிற கட்டம் வந்துடுச்சு. நான் அப்படியே சின்னதாக ஒரு முடிவுரை கொடுத்துட்டு முடிப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா துபாய் எவ்வளவு இயல்பாக சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ஒரு அழகான வெள்ளிக்கிழமை மாலை நேரம். மாலைன்னு சொல்கிறத விட ஒரு ஆஃப்டர்நூன் டைம். மணி இப்போ வந்து 3:45 ஆகுது. டியூட்டி முடிஞ்சு போயிட்டுருக்கேன் ஆக்சுவலாக வீட்டுக்கு. போகிற வழியில் ஷேக் ஜாயித் ரோடு வழியாக போய் அதனுடைய அழகான பிரம்மாண்டமான ஒரு அமைப்பை உங்களுக்கு காட்டுவதற்காகவும், ப்ளஸ் இந்த செய்தி சேனல்கள், ஊரில் உள்ள செய்தி சேனல்களும் சரி, இன்டர்நேஷ்னல் செய்தி ஊடகங்களும் சரி, எந்த அளவுக்கு உண்மையான நியூஸை இருட்டடிப்பு செய்து அவர்களுடைய இதை டிஆர்பி ரேட்டிங்கை ஏற்றுறதுக்காக, அவர்களுடைய சேனலை மற்றவங்க பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கண்டபடி ரொம்ப ஹைப் ஏற்றி ரொம்ப மோசமான வகையில் உண்மைக்கு புறமான நியூஸை வந்து நியூஸ் சேனல்ஸ்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறத நீங்கள் கண்கூட பார்த்துட்ருப்பீங்க. ஊரில் உள்ள நியூஸ் சேனல்ஸுமே அப்படி தான் பண்ணுறாங்க. ஊரில் உள்ள தந்தி டிவி, பாலிமர் நியூஸ், அந்த இதுன்னு ஏகப்பட்டது இருக்குது. எதை பார்த்தாலுமே அப்படி தான் துபாய் ரொம்ப மோசமாக இருக்கிறதா காமிச்சிட்ருப்பாங்க. பட் அது உண்மை கிடையாதுங்க. எவ்வளோ அழகாக சுறுசுறுப்பாக ஒரு வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஷேக் ஜாயித் ரோடு ஒரு இன்டர்நேஷ்னல் அமெனிட்டியோட ஆம்பியன்ஸோட, ஒரு சூப்பரான ஆம்பியன்ஸோட எவ்வளோ சூப்பராக இயங்கிக்கிட்டு இருக்கு, எக்ஸலண்ட்டாக இயங்கிட்டு இருக்குன்னு பார்த்தீங்களா. இதுதாங்க அற்புதமான இந்த யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அண்ட் துபாய். நல்ல சிறப்பாக ஒரு பாதுகாப்பாக எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக போயிட்டுருக்கு இறைவனின் அருளால். போர் அபாயம் இருக்கின்ற இடங்களிலும் போர் இல்லாமல் ஆகட்டும். போர் நடக்கின்ற எல்லா நாடுகளிலும் போர் நிறுத்தப்படட்டும், அமைதி நிலவட்டும், இறைவன் அனைவருக்கும் அருள் புரியட்டும். உங்களுக்கும் எனக்கும் நம் சகோதர சகோதரிகள், போரினால் வாடிக்கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளும் இறைவனுடைய அருளால் அவருடைய வாழ்க்கை சிறக்கட்டும், நிம்மதியாகட்டும் என்று பிரார்த்தித்தவனாக இந்த ஒரு சிறிய வீடியோவை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திப்போம் ஆக்சுவலாக. தேங்க்யூ கைஸ். அனைவருக்காகவும் பிரார்த்தனை செய்து கொள்வோம்.